400 வருஷம் அடிமைத்தனம். ஆக மொத்தம் சுத்துறதும் அடிமைத்தனமும் 440 வருஷம். சரியா சொல்லுது வேதம். இப்ப மோசையை கொண்டு வராரு. இந்த மோசை கொஞ்சம் ரொம்ப முக்கியமானவன். இவன் வாழ்க்கையை கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க அடிமைத்தனத்தில். இப்போ மோசையை கொஞ்சம் பார்த்துருவோமா? இந்த மோசே என்ன அப்படின்னா, யாத்திராமத்துடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 24 இருந்து 26 வரைக்கும் யாராவது வாசிங்களேன். நமக்கு இதுவரைக்கும் மோசையை பற்றி தெரியாத ஒரு சம்பவத்துக்குள்ள போவோம். வழியிலே தங்கும் இடத்தில் யாவனுக்கு எதிர்பட்டு, யாருக்கு? மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஐயோ, இதுவரைக்கும் கேள்விப்படலையே. மோசையை கொல்ல பார்த்தாரா? தீர்க்கதரிசி. அவன் என்னெல்லாம் இழந்து வந்தான். ராஜ்யபாரத்தை இழந்தான், ராஜாவின் பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை இழந்தான். அவன் தேவனுடைய ஊழியக்காரன். இங்க இந்த பருவாடி எல்லாம் கிடையாது. தப்பு பண்ணியா தண்டனை. அப்பொழுது சிப்பிரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து, யார் தெரியுமா? அவன் பொண்டாட்டி. நிறைய பேருக்கு அவன் பொண்டாட்டி பேர் தெரியாது, இருக்கட்டும். தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, மோசேயுடைய காலுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். சொல்றாவல, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். எதுக்கு? பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்தசேதன நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். மோசேயை கொல்ல பார்க்கிறார் என் தேவன் வழி பிரயாணத்தில். எதுக்கு? மோசேட்ட தான் சொன்னார், டேய், இருக்கிறதெல்லாம் என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு ஒரு சட்டத்தை தரேன், அந்த சட்டத்தை நீ செய்ய வைக்கணும். என்ன சட்டம்? விருத்த சேதனம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த விருத்த சேதனம் ஞானஸ்நானம். அன்றைக்கு அந்த விருத்த சேதனம் நூலித்தோலை வெட்டி எடுப்பது. நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஞானஸ்நானம் எதுக்கு? நல்லது, நான் ஞானஸ்நானம் கொடுப்பேன், ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன். அப்போ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தான் ஆகணும். மோசேயை போல. இது வேத சட்டம். மோசே பிரமாணத்தை வெளியில சொன்னான், பிரமாணத்தை வீட்டில் கடைபிடிக்க விடல. நான் சொல்றது புரியுதா? இதுக்குதான் பைபிள்ல 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனமா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? நல்லா கேளுங்க. ஊழியக்காரன் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கல சத்தியத்தை, வேத ஆழத்தை பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கல. ஏன்னா ஊழியக்காரன் பிள்ளை இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனா இங்க மோசேட்ட உயிரை எடுக்கிறதற்கு அவ்வளவு கோபத்தோடு வந்து நின்றார். நான் பார்க்கிறேன், பீலையாம்கிட்ட எப்படி நின்னாரோ அது போல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீலையாமையும் அடிக்கிறதுக்கு தான் வந்தார், கொலை பண்ணுறதுக்கு தான் வந்தார். ஆனால் பீலையாமுக்கு கண்ணு தெரியல. ஆனால் இதே மாதிரி மோசைக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இல்லை, அவன் பொண்டாட்டிக்கு தான் கண்ணு தெரிஞ்சிச்சு. ஆமென். இப்ப தெளிவான கண்ணோடு கூட தன்னுடைய புருஷனை காப்பாற்றுவதற்காக பிள்ளையின் நுனித்தோலை கௌர்மையான கல்லால் வெட்டி எறிந்தாள். நீ என்ன செய்ய போற? நீ என்ன பண்ற? தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டா வழி இருக்குது, செய்வியான்னு கேட்டா செய்ய மாட்டேன். அப்ப தண்டனை உனக்கு உண்டு. மோசேக்கு தண்டனை கொடுக்க நினைத்த தேவன் உன்னை என்னை விட்டுருவாரா? நம்ம பைபிளை வச்சு விளையாடிட்டு இருக்கிறோம். வீட்டில் கேட்டால் பைபிள் 3-4 உட்கார்ந்துருக்கும். எதுக்கு? கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவோம். எதுக்கு? கேட்டால் ஊழியம் செய்வோம். எதுக்கு? தண்டனை வாங்கிறதுக்கு. தகுதியற்ற நீ தகுதி உள்ளவன், தகுதி உள்ளவன் என்று நினைத்து தேவ சமூகத்தில் உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை. அறிகிற அறிவு ரொம்ப வித்தியாசமானது. நமக்கு நம்மளை பற்றி தெரியணும். நான் யார்? பாவி என்கிற ஸ்தானம் வேறங்க. நீங்க செய்யற பொய், களவு, கெட்ட வார்த்தை இதெல்லாம் வேற. நான் சொல்றது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? நான் உன்னை என்னைக்காவது பாவம் செய்யாதுன்னு சொல்றேனா? நான் சொல்றேன் என்னைக்காவது? ஒருவேளை நீ பாவம் செஞ்சா உன் தண்டனை என்கிட்ட வரட்டும். ஆனா நான் சொல்றது என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவருக்கு பயப்படு. ஆமென். இதைத்தானே சொல்றேன். இந்த ரெண்டையும் செஞ்சா போதும். பாவம் எவ்வளவு வேணாலும் செஞ்சிரு, பிரச்சனை இல்லை. செய்ய முடியுமா?
அங்கதான் செய்ய முடியாதே. நீ அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட ஆரம்பிச்சாலே நீ பாவம் செய்ய முடியாது. அதான் நான் ஈஸியா சொல்றேன். பாவம் எவ்வளவு வேணாலும் செய்யப்பா, ஆனா அவருக்கு கீழ்ப்படிவியா? அவரை பார்த்தா பயப்படுவியா? அவருடைய சத்தத்துக்கு பயப்படுற குணம் உன்கிட்ட இருக்கா? நீ பாவம் செய்ய முடியாது. நான் சொல்றதனுடைய அர்த்தம் உனக்கு புரியா? என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் பாவம் செய்ய சொல்றாரு? செய்யு, ஆனா நான் சொல்றதை செய். என்ன? கீழ்ப்படி, அவருக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தைக்கு பயப்படும். இந்த ரெண்டையும் நீ செஞ்சா போதும். செய்ய மாட்டியே, இந்த ரெண்டும் தான் உன்கிட்ட இல்ல, பாவம் எல்லாம் இருக்கு, என்ன பண்றது? ஆமென். இப்ப மோசேயை கொலை செய்வதற்காக பார்க்கிறார். ஆனா ஏதோ மோசைய பொண்டாட்டிய கண்ணு திறந்ததுனால பிள்ளைக்கு என்ன செய்யறா? விருத்த சேதனம் பண்ணதுனால மோசே காப்பாற்றப்பட்டான். இப்ப இந்த மோசே தான் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆபிரகாம் மூலமாக அடிமைத்தனத்திற்குள்ளாக போறாங்கல்ல. 440 வருஷம், 40 வருஷம் அலைந்து திரிய 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளாக போன ஜனங்களை மீட்கணும்னு நினைக்கிறார் ஐயா. தேவன் சித்தம் கொண்டார், மீட்டு கொண்டு வாப்பா அப்படின்னு. இப்ப மீட்கிறதற்கு தடையா இருக்கிறது யார் தெரியுமா? இதைத்தான் நம்ம யோசிக்கிறதே இல்லை. தேவன் உன்னை தேவ சத்தத்திற்கு அழைத்து அவருடைய பிள்ளையாக வாழ நினைத்தது உண்மையானால் அதற்கு தடையாயிருக்கிற உன் மாமிசத்தை அவர் கொலை செய்வார். அதுல மாற்றமில்லை. உன் சரீரம் அனாதையாய் திரியும். இங்கதான் சிக்கல். நான் இஸ்ரவேல் ஜனங்களை உனக்கு உதாரணம் வச்சிருக்கிறேன், மோசே உனக்கு உதாரணம் வச்சிருக்கிறேன். மோசே யாரு? தேவனுடைய வாய். அவனுக்கே இந்த கதி என்ன? நியாயப்பிரமாணம். இந்த வேத புத்தகத்தை எழுதினவனுக்கு இந்த கதி ஆனால் உனக்கும் எனக்கும் என்ன கதி? கொஞ்சம் யோசி. எல்லா வாரமும் மெசேஜ் கேட்கிற, எல்லா வாரம் இந்த பாஸ் இப்படிதான் கத்துவார். இவருக்கு என்ன? சும்மா கத்து கத்து கத்துற தொண்டை, என்ன தொண்டை? இப்படி யோசிக்கலாம். என் மேல 1000 கதை நீ சொல்லலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உண்மையை உள்ளபடி சொல்லிட்டு இருக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவான். ஆனா வேதம் சொல்லுது, கலக விட்டார் கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நீ கலகக்காரன் ஆகாத. சொல்லு. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன நீ திட்டினாலும், என்ன நீ ஏளனம் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதிகாரமுடையவனாய் உரக்க சத்தமாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அன்பா சொல்லலையா? சொன்னாரா? ஜனங்களிடத்தில் அன்பாக பேசுங்கள். அவர்கள் செய்த பாவங்களை சொல்லிவிடாதீர்கள், அவர்கள் செய்த அக்கிரமங்களை பேசிவிடாதீர்கள். நீங்கள் திருவசனத்தை அவங்களுக்கு சொன்னா மட்டும் போதும். அப்படித்தானே சொன்னாரு? இல்ல, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கம் பண்ணு. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் இருந்தால் அதை உனக்கு சொல்லும், இல்லைன்னா அது சொல்லாது. அப்ப நான் இன்னைக்கு பார்க்கிறவங்க எல்லாம் அது பரிசுத்த ஆவி இல்லைன்றீங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ வேத சத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக மோசேயை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயை கூட கொலை செய்வதற்காக அவர் முயற்சி செய்கிறார். உன்னை வச்சு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாருன்றா முக்கியம் இல்லை. நீ எப்படி தவறு பண்றியோ அந்த தவற்றுக்கான தண்டனையை உனக்கு கொடுக்கணுன்றதான் தேவனுடைய சித்தம். அவர் அழைச்ச அழைப்பில் நீ நின்னா பிரச்சனை இல்லை. இல்லை, உங்ககிட்ட நீ அன்பு செய்கிற அத்தனையும் உன்னை விட்டு பிடுங்கிடுவார். நான் சொல்றது புரியலையா? நீ யாருக்கு மேலே உயிர் வச்சிருக்கிறியோ அவங்கள உன்னை விட்டு மாற்றிடுவார். அது உன் வாழ்நாள் முழுக்க அது உன்னை தூரப்படுத்தும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்ப யோசி. ஆனா என்ன நடந்தாலும் கவலை இல்லாம, ஐயோ இப்படி நடந்துருச்சு நினைச்சு என்ன பிரயோஜனம்? நான் திருந்தினால், நான் மனமாறினால் எனக்கு நன்மையானதை செய்யக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் யாவாகிய யெகோவா. நம்பு. அது நம்ப மாட்டேன், நான் அது நம்ப மாட்டேன். இப்படித்தான் இருப்பேன், வேணா மாறட்டும். அதுக்காக நான் ஆசைப்படுவேன். ஒரு மண்ணங்கட்டி நடக்காது. அல்லேலூயா. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க மாறணும். உங்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகணும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளே,
உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஆசையில யாவுடைய சமூகத்துல நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக மோசே தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆனா அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தார் தெரியுமா? அதை மறக்கவே இல்லை என் தேவன். அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிறகு கூட அவனுக்கு அந்த தண்டனையை கொடுக்கிறாருங்க. அவனை என்ன சொல்லி அழைச்சார்? உன்னை நான் கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். கொண்டு போனாரா? செஞ்ச தப்புக்கு தண்டனை. இங்க வா, கானானை பாரு, அந்த இருக்கு கானான், இதான் கானான். ஆனா உள்ள போக முடியாது போன. ஏன்னா நீ செஞ்ச பாவத்திற்கு, இந்த பாவத்திற்கு எதுக்கு? விருத்த சேதனத்தை உன் வீட்டிலே நீ செய்யல. ஆமென். அதுக்கு உனக்கு தண்டனை தான் வச்சுக்க கொடுத்துட்டார். பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய சமூகத்தில் அவர் யார் என்ன என்பதை பார்ப்பதில்லை. தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பார். அப்ப நமக்கு தப்பு செய்யலாமா? ஒரு உயிர் மீட்சி, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து கீழ்ப்படிய வேண்டும். நம்மகிட்ட கீழ்ப்படிதல் தான் இல்லையே. ஆமென்.